அன்புள்ள தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 18வது நாள், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான காரியம் மறுபடியும் ஆதி திருச்சபையில சரித்திர ரீதியில கர்த்தர் செய்ய இருக்கிறார். அதை நாம் பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆதி திருச்சபையில ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை சரித்திர ரீதியில செய்ய போகிறதை நாங்கள் தியானிக்க மட்டுமல்ல, அதன் மூலமாய் எங்களுக்கு வரப்போகும் பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள தெளிவான ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிட, தெளிவான போதனையை எங்களுக்கு கட்டளையிட கர்த்தர் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். நான் சொன்னபடி தேவஜனமே, 13வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் வருகின்றது. சரி, அந்தியோக்கியாவிலிருந்து அந்த எழுப்புதின் மூலமாக வந்த சபையின் மூலமாக உலகமெங்கும் மிஷனரி ஊழியம் துவங்க ஆரம்பிக்குது. சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ துவங்க ஆரம்பிக்குது. சரி, இந்த ஊழியத்தின் காரியத்தை கொஞ்சம் பார்த்துக்குவோம். எங்க நடக்குது? அந்தியோக்கியா திருச்சபை. ஏறக்குறைய அது ஒரு வீட்டு சபையாய் தான் இருக்கும். ஒரு வீட்டுல விசுவாசிகள் கூடுகிறது தான் இருக்கும். சரிங்களா? அதுவும் யூதர்கள் அல்லாத ஒரு சபையாய் பார்க்கலாம். இரண்டாவது, அந்த சபை மக்கள், வேதம் சொல்லுகின்றது, தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இருந்தார்களாம், போதிக்கிறவர்களும் இருந்தார்களாம். அது மட்டுமல்ல, ஏரோது ராஜாவின் குடும்பத்துல சேர்ந்த ஒருத்தனும் அங்க இருந்தானாம். இன்னொருத்தர் லூசியஸ் என்பவர், அவருடைய பேர் லட்டின் பேரா இருக்கிறதுனால ஏறக்குறைய இத்தாலியிலிருந்து அவர் வந்திருக்கலாம். அப்படின்னா இந்த ஆதி சபையில, அந்தியோக்கிய சபையில பல ஜாதி மக்கள் இருந்தார்கள். பிரைஸ் காட். சரி, என்ன சூழ்நிலையா இருக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரமா இருந்திருக்கலாம். காலையோ மத்தியானமோ ஏதோ ஒரு ஆராதனை நேரம். என்ன நடக்குது அங்க? உபவாசம் நடக்குது, ஆராதனை நடக்குது. ஆதி திருச்சபையில ரொம்ப எளிதாகவே இந்த உபவாசம், ஆராதனை, போதனைக்கும் ஜெபத்துக்கும் ஐக்கியத்துக்கும் அப்பம் பிற்பதலுக்கும் சீக்கிரமாகவே ஒப்பு கொடுத்த ஒரு சமுதாயமாய் காணப்படுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆராதனை இருக்கும் பொழுது, ஒரே நோக்கம் இருக்கும் பொழுது, போதனையில் நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அது உபவாசத்துல இருக்கும் பொழுது நிச்சயமா அதிசயங்கள் நடக்கும். நடந்தது. ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். மிகவும் தெளிவாய் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? பர்னபாவையும் சவுலையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து வையுங்கள். இந்த வசனத்தை நான் தியானத்துக்கு எழுதும் பொழுது எனக்கு வந்த ஞாபகம் என்ன தெரியுங்களா? எரேமியா 1வது அதிகாரத்துல ஆண்டவர் எரேமியாவுக்கு தனிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். ஆண்டவர் அளிக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லுகிற நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், நீ பிறக்கிறதுக்கு முந்தியே உன்னை பிரித்து வைத்து தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் நான் தீர்மானித்து விட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையான ஞானத்தின் நிமித்தம் பர்னபாவையும் சவுலையும் அவர் தீர்மானித்த ஊழியத்துக்கு அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன அறிக்கையை சபை ஏற்றுக்கொள்ளுது. உடனே என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னுமாக ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னுமாக ஜெபிக்கிறார்கள், இன்னுமாக உபவாசிக்கிறார்கள். அதுக்கு பிறகு இது உண்மை என்ற நிச்சயம் வந்த பிறகு சபையாக கைகளை அவர்கள் மேல் வைத்து ஜெபித்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். முதலாம் மிஷனரி பிரயாணம் தொடங்குகிறது. சில சிந்தைகள் உங்களோடு கூட வைக்கிறேன். நம்பர் 1, ஆதி திருச்சபை ஆராதனைக்கும் ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் வேத வாசிப்புக்கும் போதனைக்கும் ஐக்கியத்தை கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சபைகள்ல குறை சொல்லலைங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா? ஏன்னா சபை வளர்ச்சிக்கு அஸ்திபாரமான ஊழியங்கள் இருக்கணும். என்ன? சுவிசேஷ ஊழியம், ஆராதனை ஊழியம், ஜெப ஊழியம், வேதத்தை கற்றுக்கொள்ளும் ஊழியம், பிரைஸ் காட், உபவாசம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு, உபவாசத்தை குறித்து ரொம்ப குழப்பம் அடைய தேவையில்லை. எப்படி உபவாசிக்கலாம்? ஒருவேளை சாப்பிடலாமா? இல்ல எத்தனை மணி நேரம் நான் உபவாசிக்கணும்? தண்ணி குடிக்கலாமா? இல்ல நான் வெஜிடேரியனா இருக்கலாமா? மாம்சம் சாப்பிடாதபடி இருக்கலாமா? எந்த நேரத்துல நான் உபவாசத்தை உடைக்கிறது? எப்படி உபவாசத்தை நிறுத்துறது? ஒரு நாள்ல உபவாச காலங்கள் எவ்வளவு காலங்கள்? இதெல்லாம் கேள்விகள் அல்ல. உபவாசிக்கிறது ஒரு ஆவிக்குள்ளான ஒரு அபியாசம். உன்னுடைய மனசுல தீர்மானித்து உன்னுடைய சரீரத்துக்கு ஒரு சில கட்டளைகள், ஒரு சில ஒடுக்கல் காரியத்தை நீ உண்டு பண்ணுகிறாய். என்ன? பிரியமான பழக்கமான வழக்கங்களை எடுத்து போடுகிறேன். ஏன்? கொஞ்ச நாள் கூட ஜெபிக்க, கொஞ்ச நேரம் கூட வேதத்தை வாசிக்க, கொஞ்ச நேரம் கூட ஐக்கியத்தில் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆதி திருச்சபையின் தகப்பனார்களை, மூப்பனார்களை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா இந்த லெந்து காலத்தை நம்முடைய சபை வருஷ காலண்டர்ல சேர்த்து வச்சிருக்காங்க. இப்பொழுதுதான் இதுலதான் உபவாசிக்கணுமா? இல்லைங்க. இதை வைக்காதபடி இருந்தோம்னா இந்த உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் ஒரு ஒடுக்கல் நேரங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த தியானம் துவக்கத்துல சொன்ன இந்த லெந்து காலங்கள் நம்முடைய ஆவிக்குள்ளான வாழ்க்கையை பரிசீல் செய்யும், ஒரு ஆடிட் செய்யும் ஒரு காலமாய் நாம் வைத்துக் கொள்ளலாம். கடினமான கேள்விகளை கேட்கணும். வளர்ந்து வருகிறேனா? விசுவாசத்துல வளர்றேனா? சபை ஊழியங்களை ஈடுபாடு வளருகிறதா? பிரைஸ் காட். அதே நேரத்தில் தேவ ஜனமே, நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சமுதாயம் உபவாசத்துல இருக்கிறாங்க. ரமதான்ல அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கணும். நம்ம ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவே, சில வேளைகள்ல எங்களுடைய ஜெபம் செய்யும் பொழுது ஏற்ற விசுவாசம் இல்லாதபடி போகின்றது. நேற்று பார்த்தோம், சபை ஊக்கமாய் ஜெபித்தது, ஆனா அற்புதமான முறையில் ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்த்தலே இல்லாதபடி இருந்தது. அப்படி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய், எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், எந்த காரியத்தையும் ஜெபத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெப ஆவி, ஜெப பாரம் ஆவியானவர் இன்னுமாக எங்கள் மேல் ஊற்றி எங்களை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு உணர்வு, நாங்கள் ஜெபிப்பது பிதாவின் இடத்துல. இந்த பிதா எங்களுடைய ஜெபங்களை நிச்சயமாக கேட்பார். இந்த பிதா தன்னுடைய பிரியத்தின்படி தன்னுடைய நேரத்தில் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம், என்ற நம்பிக்கை, என்ற உறுதி எங்களோடு கூட இருந்து இந்த ஜெப ஊழியத்தில் இன்னும் ஈடுபட கிருபை தர ஜெபிக்கிறோம். எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இந்த சமுதாயத்துல தேவன் உயிர் தந்தவர் என்ற உண்மை வரட்டுமே. உயிரோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு தரிசனம், ஒரு கனவு வரட்டுமே. பேசுங்க. அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறதுனால எங்களுடைய சபையில மட்டுமில்லை, எங்களுடைய தேசத்துல அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.